நீங்கள் உங்கள் கையால் எள்ளையும் தண்ணியும் வாங்கிட்டு ஒரு மரத்தடியில் வளரும் மரத்தடி எங்கே இருக்கோ மரம் எங்கே இருக்கோ அந்த மரத்துக்கு நின்று உங்கள் கையால் 3 முறை எள்ளு தண்ணியை அந்த வேருக்கு விட்டுட்டு சூரிய பகவானுக்கு ஒரு கற்பூரம் கொளுத்துட்டு உங்களுடைய அனைத்து முன்னோரின் அனைத்து தர்ப்பணம் கொடுத்தாலும் அதையும் இறைவன் ஏற்றுக்கொள்வார், முன்னோர் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த எள்ளு தான் அவங்க வந்து ஒரு வருடத்துக்கான உணவு. இங்கே நிறைய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, திதினா ஏதோ தர்ப்பணம்னா வேற மாதிரி நினைக்கிறாங்க. தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நமக்கு ஒரு நாள் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு வருடம். நீங்கள் இந்த நாளில் கொடுக்குற எள்ளு தான் உணவு. தண்ணி கொடுப்பீங்க. சாப்பாடு போட்டு நம்ம தண்ணி கொடுப்போம் இல்லையா, அதே தான் இந்த எள் உணவு. அதனால் இந்த ஒரு முறை நீங்கள் மறந்துட்டீங்க கொடுக்குறதுக்குன்னா உங்கள் முன்னோடைய ஆன்மா பட்னியாக இருக்கும். அந்த லோகத்தில் பட்னியாக இருக்கும்போது என்ன நடக்குன்னா, இங்கே உங்கள் குடும்ப சூழலில் மாறுதல் வந்துடும். கெட்ட கெட்ட நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்கும். காரணம் புரியாத இனம் புரியாத பயம் இனம் புரியாத கவலை இருக்கும். குழந்தை பிறப்பில் தாமதம் ஏற்படும், திருமண தாமதம் ஏற்படும், வேலை தாமதம் ஏற்படும். இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால்